வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருன்னு சொல்லணும். நேற்று பார்த்திங்க அப்படின்னா டபுள் எவிக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ராணா வெளியே போனார். அதுக்கப்புறமேலே யார் வெளியே போனாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 எவிக்ஷனில் மஞ்சரி வந்து 2வதாக வெளியே போயிருந்தாங்க. மஞ்சரி 1000 கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலுமே ஒரு குட் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க இப்போவே எவிக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு மோசமான பிளேயர் கிடையாது. ஏன்னா இன்னும் பவித்ரா இருக்காங்க, விஜய் விஷால் இருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து எல்லா இடத்துலையும் தன்னோட கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்காங்க. அது நம்மளுக்கு பிடிக்கல அது வேறு விஷயம். அது தெரிஞ்சாலுமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன், அது மக்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலுமே நான் எந்த இடத்துலையுமே வாய் மூடிக்கிட்டு இங்கே வரல, என்னோடய கேமை விளையாட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பாசிட்டிவிட்டியே நான் அதை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு டாஸ்க் ஆகட்டும், ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும், அதில் அவங்க பங்கு இருக்கவே இருக்காது. ஒரு டாஸ்கில் வந்து எவ்வளோ தான் அக்ரெசிவாக விளாண்டாலும் அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குவாங்க. யாரையும் போயிட்டு குறை சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, இப்படி விளாட்றது தப்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களும் ஒரு கேமில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குட் பிளேயர்னு சொல்லுவேன். அவங்க வெளியே போகிறது வந்து ஓரளவுக்கு அன்ஃபேர் தான். ஓகே, இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கனால இது ஒரு ஃபேரான எவிக்ஷனாக இருந்தாலுமே மற்ற கண்டஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வீக், ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே இன்னும் விஜய் விஷால் பவித்ரா அவங்களாம் இருக்கும்போது இவங்க வெளியே போகிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு வடச்சென்னை பொண்ணு, அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து டிகிரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை எல்லாமே உடச்செறிஞ்சிட்டு எங்கேருந்து வந்தால் என்ன, எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் போகும்போது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கட்டும், எல்லா கான்டெஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. முத்துவெல்லாம் வந்து என்னோடய அக்காவாக இருந்து வழிகாட்டணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் ரொம்பவுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களோட வாழ்க்கை எப்படி வளரப்போகுது அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.